அந்த திருக்கல்யாணத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு சூட்சமங்கள் இன்னைக்கு வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மதுரைனாலே பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தினுடைய உச்சமா சித்திரை திருவிழா. மக்கள் என்ன வைக்கிறாங்க, கள்ளழகர் வருவார், கல்யாணத்துக்கு வரமாட்டாரு, கோச்சிக்கிட்டு போறாரு மக்கள் சொல்றாங்க. அது கிடையாது. நீங்க மீனாட்சி கல்யாணம்னு புகைப்படத்தை போய் கூகுள்ல கொடுத்து பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில 8:30 இருந்து 9:30 அம்பாளுடைய அந்த அற்புதமான திருமணம் நடைபெற போகுது. ஆனா எல்லா வீட்லயும் பெண்கள் என்ன பண்ணுங்க, மதுரைக்கு போகணும்னு நினைக்காதீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் போட்டோ இருக்கா? இல்ல. 10:35 இருந்து 11:30 வரை திரும்பி நல்ல காலம் ஆரம்பிக்குது. அந்த நேரம் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் திருக்காக மாத்திக்கலாம். இப்பேற்பட்ட இந்த அற்புதமான நாள்ல அம்பிகை கிட்ட நம்ம மாத்துகின்ற பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குதுன்னா, திருமணத்துல தாலி கட்டுற அந்த 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 தாலியை அந்த கடையில வாங்கக்கூடிய அந்த நேரத்துல அம்பாளுடைய முகத்தை பாத்தீங்கன்னா 8 ரூபங்களாக வரும்னு சொல்றாங்க. அந்த மங்களத்தை காமிக்கின்ற பொழுது அம்பாள் நமக்கு சோடசியா காட்சி கொடுக்கிறார். அந்த சோடசின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இடத்துல அம்பாளை பார்க்கின்ற பொழுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த தாலியை மக்கள் கிட்ட காமிச்சிட்டு சுவாமி கிட்ட காமிப்பாங்க. அப்படி சுவாமி கிட்ட காமிக்கின்ற பொழுது அம்பாள் பாலாவா காட்சி அளிக்கிறார். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ நீங்கள் குழந்தையை நினைத்து கொண்டு அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அம்பாள் உங்களுக்கு பாலாவா காட்சி கொடுப்பாங்க. யாரெல்லாம் இந்த காசை ரொம்ப தண்ணி போல செலவழிறாங்க, நான் உழைக்கிறேன், அந்த உழைக்கிற காசு சேங்கவே மாட்டேங்குது, தங்கவே மாட்டேன் நினைக்கிறவங்களாம் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் கீழே உட்காந்து தங்களும் தங்களுக்குள்ளே முடிச்சு போட்டுக்குவாங்க. இல்ல நீங்க கணவன் மனைவியே போறீங்களா, கணவன் கிட்ட அந்த கயிறை கொடுத்து மனைவி நீங்க இதை வாங்கிக்கலாம். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட மீனாட்சி திருக்கல்யாணத்தை பத்தின ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். நம்ம இதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மனுடைய நிறைய மர்மமான விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து அடுத்தபடியாக பட்டமளித்த விழாக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமா திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணம் எல்லாருக்குமே தெரியும். உலகம் பூரா இருக்கிறவங்க எல்லாருமே லைவ்ல பார்ப்பாங்க. வர முடியாதவங்க அவங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாருமே அவங்க ஸ்டேட்டஸை வச்சு கொண்டாடுறதை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுக்கெல்லாம் மேல அந்த திருக்கல்யாணத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு சூட்சமங்கள் இன்னைக்கு வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்க தான் சொல்லணும். மதுரைனாலே பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தினுடைய உச்சமா சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழால மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் மதுரை மீனாட்சியினுடைய கல்யாணம். இந்த கல்யாணம் நான் எப்படி பாக்குறேன்னா, இது உண்மையான வரலாற்று திருமணம் எப்ப நடந்துச்சுன்னா மாசி மாசம் நடந்துச்சு. மாசி மாசம் தான் மதுரை மீனாட்சியினுடைய திருமணமும் சுக்கன் வரக்கூடிய இந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய திருமலை நாயக்கர் மன்னர் என்ன பண்றாருன்னா, மாசி முடிஞ்சு அதுக்கப்புறமா வரக்கூடிய சித்திரையில தான் நம்ம சித்திரை திருவிழான்னு கொண்டாடுறோம். அப்பதான் கள்ளழகர்லாம் வராரு. இப்படி மாசங்கள்லாம் பிரிச்சு திருமலை நாயக்கர் கொண்டாடுறாரு. இதுக்கு பின்னாடி சித்திரையில ஒண்ணு வைக்கணும், மாசில ஒண்ணு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பொருட்செலவு ஏற்படுதுன்னு சொல்லி இவரா மாத்தின ஒரு காலம் தான் இன்னைக்கு நம்ம ஒரே திருமணமா இன்னைக்கு திருமணம் நடக்கும். அதே சமயம் கள்ளழகர் வருவாரு. மக்கள் என்ன வைக்கிறாங்க, கள்ளழகர் வருவார், கல்யாணத்துக்கு வரமாட்டாரு, கோச்சிக்கிட்டு போறாரு மக்கள் சொல்றாங்க. அது கிடையாது. நீங்க மீனாட்சி கல்யாணம்னு புகைப்படத்தை போய் கூகுள்ல கொடுத்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் நிப்பாரு, பக்கத்துல மீனாட்சி இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இட்நீர் வாத்து கொடுத்தல் அப்படின்னு இருப்பாங்க. என்னது அப்படின்னா 2 பேரோட கையை வச்சு தாரை வாத்து கொடுத்தல் இருப்பாங்க. தாரை வாத்து கொடுக்கறது யாரு? சாட்சாத் சீனிவாச பெருமாள் தான். அப்ப கல்யாணத்துக்கு வர சீனிவாச பெருமாள் ஏங்க வரமாட்டாரு அப்படின்னா, அன்று அவர்கள் வகுத்து கொடுத்த எல்லை அந்த மாதிரி. அங்கேந்து ஒரு கூட்டம் வரும், இங்கேந்து ஒரு கூட்டம் வரும். இப்ப இந்த 2 கூட்டமும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா மதுரை மாநகர் சங்கமிக்குங்கிறதுனாலதான் கோவில் திருக்கல்யாணம் கோவிலோட நடக்கும். இவர் கள்ளழகர் ஆட்சியில இறங்குவார் அப்படிங்கிற வைபவத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மதுரை மீனாட்சி கல்யாணத்துல கூடிய சுற்றம் என்னன்னு கேட்டா, தட்சன் தாட்சாயினி. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த தட்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா சிவபெருமானுடைய மாமனார். தாட்சாயினி அம்பாள் திருமணம் பண்ணி கொடுக்கிறாரு. சிவபெருமானையே நினைச்சு இந்த அம்மா உருகுறாங்க. அந்த அவதாரத்தில் தாட்சாயணி திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு நேரகட்டத்துல ஒரு காலகட்டத்துல தட்சன் ஒரு மிகப்பெரிய ஒரு யாகத்தை ஏற்பாடு செய்யறான். அந்த யாகத்தை சிவபெருமானை அவமானம் செய்ய வேண்டும், என்னை மதிக்காமல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு யாகத்தை செய்கின்றான். இந்த யாகத்தினால் கோபமுற்ற சிவபெருமான் தன்னுடைய ஞான வேள்வியினால் அந்த தட்சனை சம்ஹாரம் செய்கிறார். சம்ஹாரம் செஞ்சு அந்த சம்ஹாரம் முடிகிறது. தட்சன் கொடுத்த உடலில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன் என்று முடிவு செய்த ஆதிசக்தி தன்னுடைய உடலை 51 துண்டுகளாக வெட்டுறார். இந்த 51 துண்டுகளையும் வெட்டி ஒட்டுமொத்த பாரத தேசத்திலையும் வீசுறார். அப்படி பாரத தேசத்துல விழுந்த இந்த 51 தான் 51 சக்தி பீடங்கள் அவங்களது. நம்ம போன வியூலாம் பார்த்திருப்போம். 51 சக்தி பீடங்களில் முதன்மை சக்தி பீடம்னு சொல்லக்கூடியது சிக்கல்ல இருக்கக்கூடிய வேல் நெடுங்கண்ணி அம்மா. ஏன் அப்படின்னா அம்பாளுடைய கண்ணு போய் அந்த விழுந்திருக்கிற இடம்.
அதான் வேல் நெடுங்கண்ணி. கண்ணு போய் விழுந்ததுனால அங்க வேல் நெடுங்கண்ணி. இந்த இடத்துல அம்மாவோட இதயம் விழுந்த இடம்னு சொல்லுவாங்க. எங்க? மதுரையில. மதுரையில. மதுரையில அம்பிகையினுடைய இதயம் விழுந்ததுனாலதான் இதயம்னு சொல்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ அது போல ஒட்டுமொத்த தேசத்திற்குமே இதய துடிப்பாக அம்மா விளங்குறாங்க. அதனால சொல்லுவாங்க, மதுராபுரி நிலையே மீனாட்சி, காம கோடி நிலையே காமாட்சி, காசிபுராதீஸ்வரி விஸ்வேஸ்வரி. இப்படி 3 நாய்களையும் சொல்றோமே, இதுல ஏன் முதல்ல மீனாட்சி வைக்கணும்? ஏன்னா பொதுவா நம்ம சொன்னா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி தான் சொல்லுவோம். ஆனா ஆகம ரீதியில பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி, காஞ்சி மாநகரில் காமாட்சி. பாடல்ல போட அப்ப ஆகம விதி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அம்பாளுடைய இதயம் விழுந்த இடம். அப்ப இதயம் ரீதியா ஒரு பெண் தன்னுடைய ஆசையை சிவபெருமான் கிட்ட காமிச்ச இடம் மதுரை. அதனாலதான் சொக்கன் சொக்கி போய் வராரு. அங்க கைலாய மூர்த்தி தான் அவருடைய பெயர். அவரை பார்த்தே சொக்குறாரு. இவங்க பாக்குறாங்க. அப்ப கைலாய மூர்த்தி அப்படியே இந்த அம்மாவோட அழகுல மயங்குறாங்க, இந்த அம்மா அவருடைய அழகுல மயங்குறாங்க. அப்ப 2 பேர் இறங்கி கைலாய மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் இங்கு சொக்கி வந்ததால் சொக்கநாதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த மீனாட்சி சொக்கநாதர் திருமண வைபவம் எப்பேற்பட்ட ஒரு அழகான வைபவம். இந்த வைபவத்துல மதுரையில மட்டும் இல்ல, எல்லா ஊர்ல இருக்கவும் நல்லா தெரிஞ்சக்கூடிய விஷயம், இந்த திருமணத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று அவர்களுடைய கழுத்துல போட்டிருக்கக்கூடிய திருமாங்கலிய கயிற்றினை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு. ஏன்னா பொதுவா திருமணங்கள்னு நம்ம சுவாமி திருமணனுக்கு போறப்ப அம்பாளுக்கு தாலி கட்டுறப்ப பெண்கள் என்ன பண்ணிப்பாங்க, தங்கள் கயிறு எடுத்து தங்களே முடிச்சு போட்டுக்குவாங்க. ஏன்னா தன்னுங்களுடைய கணவனுடைய நீண்ட ஆரோக்கியம், கணவன் வெளில போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் நல்லபடியா இருக்கணும், வாகன வரத்துகள்ல போறப்ப அவர் நல்லபடியா ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு பெண்கள் செய்யக்கூடிய சிறந்த நோன்புகளில் ஒன்றாக இந்த திருமண நோன்பு விளங்குகிறது. அதுலயும் இந்த மீனாட்சி கல்யாணம் பத்தி சொல்றப்போ வரப்ப செவ்வாய்க்கிழமை வரப்போது, செவ்வாய்க்கிழமை காலையில 8:30 9:30 அம்பாளுடைய அந்த அற்புதமான திருமணம் நடைபெற போகுது. ஆனா எல்லா வீட்லயும் பெண்கள் என்ன பண்ணுங்க, மதுரைக்கு போகணும்னு நினைக்காதீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் போட்டோ இருக்கா, இல்ல அம்பாளை நினைச்சுக்கோங்க, மனசுல நினைச்சுக்கோங்க. எப்படி இருப்பா அம்பா? வெள்ளி கிரீடமும் வைர கிரீடமும் ஆக நின்று ஜடாமுடியோடு கையில கிளி வச்சுக்கிட்டு அவள் தாங்கி நின்று காலை முன்னாடி வச்சிருக்கக்கூடிய காட்சி உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துக்கிட்டு நீங்களே உங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம், காலி கயிறை வச்சு மாத்திக்கலாம். இல்லைங்க காலைல ரொம்ப 8:30 இருக்கேன், என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பணும், நான் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்து 9:30 10:30 மணி வரைக்கும் யமகண்டம். அந்த நேரத்தில் நீங்க மாத்தவே மாத்தாதீங்க. 10:35 11:30 வரை திரும்பி நல்ல காலம் ஆரம்பிக்குது. அந்த நேரம் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் திருக்காயிரை மாத்திக்கலாம். இப்பேற்பட்ட இந்த அற்புதமான நாள்ல அம்பிகை கிட்ட நம்ம மாத்துகின்ற பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே போன பதிவுல சொல்லியிருப்போம், அம்பாள் சூடசியா, பாலாம்பிகாவா, புவனேஸ்வரியா, கௌரியா, ஷியாமலாவா, மாதங்கியா, பஞ்சமியா, சோடசியாலாம் காட்சி கொடுக்குறான்னு சொன்னோம் இல்லையா. இந்த கல்யாணத்துல அம்பாள் ஒரு தனத்தையும் ஒண்ணா காட்டுறா. திருமணத்துல தாலி கட்டுற அந்த 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 தாலிய அந்த தடையில வாங்கக்கூடிய அந்த நேரத்துல அம்பாளுடைய முகத்தை பாத்தீங்கன்னா 8 ரூபங்களாக வரும்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருமணத்தை நம்ம பாக்குறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணுமப்பான்னு சொல்லி நம்ம கச்சியப்ப சுவாச்சருடைய பாடல்களை பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய உற்சவ முகம் அப்படியே பளபளன்னு மின்னுமா. வைரத்தையும் சூரியனையும் நாம ஒன்னா வச்சு பார்க்க முடியுமான்னு கேட்டா, எப்படி நம்ம கண் ஒளிருமோ அது போல அம்பாளுடைய முகம் அந்த ஒளி வரத்துல அப்படியே மின்னும். இதைத்தான் சொல்றாங்க அச்சம், மனம், நாடம், பயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய இந்த 3ம் சேர்ந்து இந்த அற்புதமா இருக்கக்கூடிய அம்பாளுடைய அந்த 8 வடிவங்களும் சேர்ந்து சொக்கநாதரை பார்த்து சொக்கி போகும்னு சொல்றாங்க. அப்ப பெண்கள் தங்களுடைய திருமாங்கலிய கயிறு, அதற்கூட இப்ப திருமாங்கலி கயிறுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இப்ப தங்கத்துல போட்டிருக்கலாம். அப்ப நீங்க அதை போட்டிருக்கிறவங்க அந்த செயினை வீட்டுல வச்சுட்டு கூட்ட நெரிசல், இப்ப நம்ம சொல்றது கேட்டு கூட்ட நெரிசல்ல செயினை போட்டு எதுவும் விபரீதம் ஆயிடாம வீட்டுல நீங்க வரப்பவே ஒரு புது தாலி கயிறு எடுத்து மாட்டிக்கிட்டு கோயில்ல அந்த பூனை மாட்டி நீங்க பூவால முடிச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். அப்ப இப்பேற்பட்ட விஷயங்கள் கூட இருக்கு. அப்ப அற்புதமான விஷயத்துல அம்பாள் என்ன நமக்கு சொல்ல வரான்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு அம்பாள் பள்ளியறை காட்சிய அந்த 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 ஒரு 5 நிமிடத்துல மான் எடுத்து கட்டிடுவாங்க, எடுத்து மங்கள்கிட்ட காமிப்பாங்க, மக்கள்கிட்ட காமிச்சு எல்லா கல்யாணமா நடக்கும். அந்த மங்களத்தை காமிக்கின்ற பொழுது அம்பாள் நமக்கு சோடசியா காட்சி கொடுக்கிறா. அந்த சோடசின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இடத்துல அம்பாளை பார்க்கின்ற பொழுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே மனசுல வேண்டிக்கணும். நம்ம மனசுல எதெல்லாம் நம்ம தடையா இருந்துச்சோ அந்த தடையை வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த தடை அகலும். இந்த தாலிய மக்கள் கிட்ட காமிச்சுட்டு சுவாமி கிட்ட காமிப்பாங்க. அப்படி சுவாமி கிட்ட காமிக்கின்ற பொழுது அம்பாள் பாலாவா காட்சி அளிக்கிறார்.
ஓ. ஏன் சுவாமி கிட்ட காமிச்சிருக்கிறாங்க? சுவாமியின் மூலியமாக முருகப்பெருமானை பெற்றெடுக்க போகின்றோம் என்ற மனத்தில் அம்பாள் குதிக்கின்றாள். அந்த வேளையில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, நீங்கள் குழந்தையை நினைத்து கொண்டு அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அம்பாள் உங்களுக்கு பாலாவா காட்சி கொடுப்பா. அப்படி அந்த திருக்காரியரை அவர்கிட்ட காமிச்சுட்டு இந்த உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பிரஜை கிட்ட காமிக்கிறாங்க. அப்படி இந்த பிரஜை கிட்ட காமிக்கின்ற பொழுது அம்பா மகாராணியா தன்னை காமிச்சுக்கிறார். இப்ப மகாராணின்னு சொல்றப்போ பெண்கள் சில பேருக்கு ரொம்ப சிக்கனமா நகை சேர்க்கணும் ஆசைப்படுவாங்க. அப்படி சிக்கனமா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த காசை ரொம்ப தண்ணி போல செலவழிறாங்க, நான் உழைக்கிறேன் அந்த உழைக்கிற காசு சேங்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேன் நினைக்கிறவங்களாம் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் செல்வம் கொழிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதே மாதிரி இந்த அம்பாளுடைய திரு நாண அப்படியே அம்பாள் கழுத்துல கட்டக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அம்பாள் அப்படியே ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய தனம் மாங்கல்யம் சர்வகாதிகம்னு சொல்லக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீய எண்ணங்கள் நம்ம கிட்ட போய் நல்ல எண்ணங்கள் நம்ம கிட்ட வரும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் சொக்கநாதா மீனாட்சி சொக்கநாதா மீனாட்சி சொக்கநாதா மீனாட்சின்னு மக்களுடைய வெள்ள குரல் நம்மளால கேட்க முடியும். அப்பேற்பட்ட அந்த கரவொலிகளோடு அம்பாள் அந்த திரு நான் மங்க கயிற்று வாங்கிறார். இப்படி அம்பாளுக்கு தாலி கட்டுறப்ப சிவாச்சாரியர் கட்டுவாங்க. அதே நேரம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கீழே உட்கார்ந்து தங்களும் தங்களுக்குள்ளே முடிச்சு போட்டுக்குவாங்க. இல்ல நீங்க கணவன் மனைவியே போறீங்களா, கணவன் கிட்ட அந்த கயிறை கொடுத்து மனைவி நீங்க அந்த இதை வாங்கிக்கலாம். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது மங்கள பொருட்களை 2 பேர்கிட்ட கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் வசதி இருக்கா, அச்சத தாம்பலம் கொடுத்துக்கோங்க. இல்லப்பா எனக்கு ஒரு வசதியே இல்லையா, 2 வெத்தலை பாக்கு ஒரு வாழைப்பழம் ஒரு தாலி கயிறு வச்சு கொடுங்க. இல்ல ஒண்ணுமே வேணாம், குங்குமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அண்டை வீட்டார்கிட்ட போய் குங்குமத்தை நீங்க அவர்களுக்கு இட்டு வைங்க, அவங்க உங்களுக்கு இட்டு வைக்கட்டும். இல்ல ஒண்ணுமே வேணாம், பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா பழம் பழுத்த சுமங்கலிகள்னு சொல்லுவாங்க. ஒரு 70 வயசு 80 வயசுல சுமங்கலிகள் இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து கும்பிடுங்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் நான் சொல்லல, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழில் மீனாட்சி குமரகுருபரருக்கு சொன்ன அற்புதங்கள் இதெல்லாம். நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய திருமணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அற்புதமா சொல்றா. ஏன்னா குமரகுருபருக்கு மட்டும் சொல்ல, அகத்தியர்கிட்டையும் அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் தட்சன் திருமணம் சொன்னேன் இல்லையா, அந்த தட்சன் தாட்சாயினி திருமணத்துக்கு அப்போ அகத்தியர் திருமணத்துக்கு வந்திருக்காரு. நீ திருமணத்துக்கு வரக்கூடாது, நீ எங்க போ, நேரா பொதிகை மலைக்கு போ, அப்பதான் அந்த பொதிகை மலை சமமடையும். ஏன்னா தட்சன் தாட்சாயினி இந்த பிரளயத்துல 2 பேரும் ஆடி, அப்பதான் சிவன் வேறு சக்தி வேறு அந்த பிரளயம் ஒண்ணு சேருகின்ற பொழுது மலையெல்லாம் வெடிக்குது. அகத்தியர் போய் நீ பொதிகை மலையத்துல போய் உட்காரு. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொதிகை மலைன்னு சொல்ல குற்றாலம், அந்த குற்றாலத்துல தென்காசியில தான் நமக்கு அந்த பொதிகை மலை இருக்கு அருவியில. அங்க போய் நீ உட்கார்ந்தாதான் அந்த மலை சமப்படைன்னு சொல்லி அகத்தியர் நினைப்பறாரு. அகத்தியர் ரொம்ப அழுகிறாரு, உங்களுடைய கல்யாணத்தை நான் பார்க்க முடியாம பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றப்ப அப்ப சொல்றாங்க, கவலைப்படாதடா, நான் இந்த பூமியில மீனாட்சியா அவதரிப்பேன். என்னுடைய குழந்தை பிறப்புலேருந்து என்னை வளர்க்கறதுலேருந்து நான் அரசாட்சி பண்றதுலேருந்து நான் சிவபெருமான் கிட்ட போறதுலேருந்து எங்க கல்யாணத்துக்கு பாக்குவத்துல கொடுக்கற வரைக்கும் நீ தான் பண்ணுவேன்னு அம்பாள் வாக்கு கொடுத்ததற்கு இணங்க பாத்தீங்கன்னா மலையஜுவ பாண்டியனுக்கும் நம்மளுடைய காஞ்சனமாலனுடைய திருமணத்தை ஏற்பாடு செய்ததும் அகத்தியர் தான். குழந்தை பிறப்பதற்கு 90 முறை நீங்க யாகம் பண்ண சொன்னதும் அகத்தியர் தான். 90வது 99வது கிட்ட போய் உங்களுக்கு புத்திரகாமேஷகம் சொன்னதும் அவர் தான். குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை மடியில வந்து உட்கார்ந்த உடனே முன்னாடி சொன்ன கதை பின்னாடி வந்த கதை அரசால சொல்லி கொடுத்தது, அவங்களுக்கு அலைய போட்ட சொன்ன கொடுத்தது, வில் வாழ் மலுன்னு சொல்லி கொடுக்க வச்சது, கடைசியா கைலாயத்துக்கு போக வச்சது, கடைசியா பாக்குவத்தலை கொடுக்கின்ற வரைக்கும் கூட இருந்தது அகத்தியர். அகத்தியருடைய சித்தர் வழிபாட்டை நம்ம சொல்கின்ற பொழுது அனிமா மகிமா கரிமா இலகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் இந்த 8 விதமான சித்திகளையும் கொள்றவங்களை அட்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. அட்டுனா 8. இந்த 8ஐயும் யார் கொள்றாங்களோ அவங்களுக்கு குண்டலினி இருக்கும். அதனாலதான் பெண்களுக்கு நாம என்ன பண்றோம், நெத்தி இந்த இடத்துல பொட்டு வச்சு குண்டலினி சக்தியை வாங்கிக்கிறோம்னு சொன்னோம்னா சித்தர் வழிபாடு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாங்கல்ய பலன்கள், மாங்கல்ய தோஷங்கள், திருமண தடைகள், நிச்சயதார்த்தம் வரைக்கும் திருமணம் நின்று போயிருக்கா அழைச்சிட்டு போயிருங்க. திருமணம் நல்லா நடந்துருச்சுங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லைங்க அப்படின்னு அழைச்சிட்டு போங்க. கணவன் ரொம்ப எந்த விஷயத்தும் நாட்டம் இல்லாம இருக்காரு, ரொம்ப ஊதாரித்தனமா இருக்காரு, செலவு அதிகமா பண்றாரு அப்படின்னா அவர் அழைச்சிட்டு போங்க. மனைவி குடும்பத்தோடு ஒத்து போக மாட்டேங்கிறாங்களா அவங்க அழைச்சிட்டு போங்க. இல்ல கணவனும் மனைவி எந்த பிரச்சனையும் இல்ல, மாமியார் நாத்தனார் பிரச்சனை இருக்கா அவங்களை அழைச்சிட்டு போங்க. மனம் தெளிவடையும் என்பதுதான் இந்த திருமணத்தினுடைய சூட்சமம். அப்ப யாருக்கெல்லாம் மனது தெளிவடையாம இருக்கோ, ஒண்ணு பெண்ணுக்கு இல்லாம இருக்கும், இல்ல ஆணுக்கு இல்லாம இருக்கும், பெத்தவங்களுக்கு இல்லாம இருக்கும், கூட பிறந்தவர்களுக்கு இல்லாம இருக்கும். மனம் தெளிவடையக்கூடிய மாங்கல்யம்னா அது மதுரை மீனாட்சி அம்மனுடைய மாங்கல்யம் தான். இப்பேற்பட்ட இந்த திருமண வைபவத்துல பெண்கள் எல்லாம் நேரடியாகவும் போய் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா
வீட்டுல உட்கார்ந்து கலந்துக்கலாம். இந்த அற்புதமான சுபதினத்தை உங்களுடைய ஏடுகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக இந்த மாதத்துல வருகின்ற செவ்வாய் 28/4/2026 ஆகிய அற்புத திருவேளையில் காலை 8:35 9:30 மணிக்குள் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய மதுரையின் மாபெரும் அரசியான, தடாகை பராட்டியான, அங்கையர் கன்னியான, மனோன்மணியான, மாதங்கியான, அகிலாண்ட ஈஸ்வரியான, ஆதிபராசக்தியான, மீனே ஆட்சி செய்யக்கூடிய மீனாட்சிக்கும், உலகத்தினுடைய ஜெகஸ்வரூபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொல்லக்கூடிய சொக்கநாதருக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. நாங்க எங்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல இருந்து உங்களை கூப்பிடுறோம் திருமணத்துக்கு. நீங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சகலத்தையும் நீங்க பெற்றுடுவீங்கன்னு சொல்லி, உங்க வீட்லயும் திருமணத்தை நீங்க கொண்டாடி உங்கள் வீட்டில் வாழ்வாங்கு வாழ்க்கையை நீங்க பெறுவீங்கன்னு சொல்லி நான் சேனல்ல இருந்து நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா சார். நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த திருக்கல்யாணத்துல தாலி மாத்துற விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா மனம் தெளிவடையக்கூடிய ஒரு திருக்கல்யாணம் இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு தெளிவை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.